என் வாழ்வில் எனக்குள் நிறைந்தவனே பகுதி 37. அந்த மாதிரியான காலை பொழுதில் சூரியனை ரசித்துக் கொண்டிருந்தான் ராம். முந்தைய நாளின் நினைவுகளில் தன்னையே தொலைத்திருந்தான். என் மகி, இந்த ஒரு வார்த்தையை அவன் உயிர் வரை குளிரை பரவியது. அவளுக்கு சீக்கிரம் குணமாக வேண்டும் என்று இறைவனை வேண்டினான். ஏண்டி, என்னை பார்த்தாலே உனக்கு பிடிச்சிருமா? எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா? அந்த அளவுக்கு நான் உனக்கு என்ன பண்ணேன்? என்னால நீ உன் நினைவுகளை இழந்ததுதான் மிச்சம். அப்படி இருந்தும் ஏன் நீ இப்படி இருக்க குட்டிமா? இதுதான் பூர்வ ஜென்ம பந்தமா? ஆனா இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நிச்சயமா நீதான் என் பொண்டாட்டி. நீ போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு என் காதலை உன் மேல திணிக்கணும். அதுவரை நான் உன் கூடவே இருக்கணும் குட்டிமா என கலைந்த ஓவியமாய் கட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்தவளை கண்டு கண் கொட்டாமல் பார்த்தவாறே சிந்தனையில் நின்றிருந்தான். சில நிமிடம் சிந்தனைக்கு பின் தலைகளை சிரிப்பி சிந்தனைகளை ஒதுக்கிவிட்டு அன்றைய நாளின் சவால்களை சந்திக்க தயாரானான். இளங்காலை வெயிலில் முகத்தில் தழுவ மெதுவாய் கண் விழித்தான் மகி. எழுந்து கொள்ளும் போதே அருமையான சமையல் வாசனை நாசியை தொட அப்போதுதான் அருகில் ராம் இல்லை என்பதை உணர்ந்து வேகமாய் எழுந்து அமர்ந்து மணியை பார்த்தார். காலை 6:45. அதுக்குள்ள எழுந்துட்டாரா என்றவாறே கிச்சனை நோக்கி செல்ல அங்கே மும்மரமாய் காய் நறுக்கி கொண்டிருந்தான் ராம். ராம், குட்டிமா, குட் மார்னிங். குட் மார்னிங்ப்பா. இதெல்லாம் நீங்க ஏன் பண்றீங்க? என்னை எழுப்பிருக்கலாம்ல. இல்லடா, நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, எனக்கு தூக்கமும் வரல. அதான் ஃபார் எ சேஞ்ச் சமைக்கலான்னு யூடியூபை பார்த்து சமைச்சிட்டு இருக்கேன். நீ போய் குளிச்சுட்டு வா, நான் காஃபி சூடு பண்ணி தரேன். மறுப்பேதும் கூறாமல் குளித்து முடித்து வர கையில் காப்பியை நீட்டினான் ராம். அமைதியாய் அவள் அதை வாங்கி பருக ராமிற்குத்தான் மூளை வேகமாய் வேலை செய்தது. ஏன் மகி, ஏன் அமைதியா இருக்க? இல்லப்பா, ஒருவேளை நான் அவசரப்பட்டுட்டேனோ என்றால் பாவமா. என்னது? அடியே, என்னை பார்த்தா எப்படிடி தெரியுது உனக்கு? உன்னாலாம் சும்மாவே இருக்க முடியாதா? எப்ப பார்த்தாலும் எதையாவது யோசிச்சு யோசிச்சு இருக்கிறவன இருக்கனாக்குறதே வேலையா போச்சு என பொறிந்து தள்ள சிரமப்பட்டு சிரிப்பை அடக்கியவள். இல்லடா, ஒருவேளை எனக்கு பழைய ஞாபகம் வந்தப்புறம் ஏன் இப்படி பண்ணுவீங்கன்னு கேட்டா, பாவம், நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப கேளு இவ்வளவு தெளிவா. அம்மா தாயே, நான் என்னவோ பண்ணிக்கிறேன், நீ எனக்காகலாம் ரொம்ப யோசிக்க வேண்டாம். காப்பியை மட்டும் குடி. லேசாய் புன்னகைத்தவள். சும்மா கிண்டில் பண்ணேன்ப்பா, அப்படியெல்லாம் ஒன்றும் யோசிக்கல என்றாள் அமைதியார். எல்லாம் என் நேரம் என்றான் அவனும் சிறு புன்னகையோடு. மகி, உன்கிட்ட முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னு. இன்னைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் பிஸிடா, வர லேட் ஆகும். லஞ்ச் கூட வரமாட்டேன். நீ பத்திரமா இரு என்ன? முடிஞ்ச அளவு சீக்கிரமா வர ட்ரை பண்ணேன்டா, சரியா? சரிங்க. அப்பப்போ கால் பண்ணுங்க. வெளியிலாவது ஏதாவது சாப்பிட்டேங்க. ஏன் மகி, இப்ப கூட அப்படி என்ன வேலைன்னு கேட்க தோணலையா? சொல்றதா இருந்தா நீங்களே சொல்லியிருப்பீங்களேப்பா. கர்வமாய் ஒரு பார்வை ராமிடம். தேங்க்யூ குட்டிமா, சீக்கிரம் எல்லாமே சொல்றேன் என நெற்றியில் மீது நெற்றி முட்டி சென்றான். அடுத்த அரை மணி நேரத்தில் ராமும் பரணியும் நின்றிருந்தது ஏசிபியின் முன். ரியலி வெல்டன் கைஸ். நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த கேஸ் இவ்வளவு ஈஸியா முடிஞ்சிருக்கவே முடியாது. நாளைக்கு அந்த மார்க் வந்து கையெழுத்து போட போற நேரம் அவங்க அத்தனை பேரையும் மொத்தமா அரெஸ்ட் பண்ணணும். எங்களை நம்பி இவ்வளவு பெரிய அசைன்மெண்ட் கொடுத்ததுக்கு உங்களுக்கு நாங்க தான் சார் நன்றி சொல்லணும் என்றான் பரணி. கண்டிப்பா நாளைக்கு எல்லாம் நல்லபடியா முடியும் சார். அஸ் த ஃபார் த பிளான், அந்த ஹோட்டலுக்கு நாங்க முதல்ல மார்னிங்கே போயிடுறோம். அவங்க மீட்டிங் முடிகிற வர வெயிட் பண்ணலாம். பிகாஸ் அதுல கூட நமக்கு வேற டீட்டெயில்ஸ் ஏதாவது கிடைக்கலாம் என்றான் ராம். யூ ஆர் த ரைட் ராம். நாங்க அங்க பக்கத்துல தான் இருப்போம். உங்ககிட்ட இருந்து சிக்னல் வந்த அடுத்த செகண்ட் எங்க ஆபீசர் அவங்கள
ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. பட் ஒருவேளை எங்ககிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் வரலன்னா என்றான் பரணி. வாட் யூ மீன் சார்? பரணி சொல்றது பாயிண்ட் ஆஃப் கரெக்டு தான். அவங்களுக்கு இது முக்கியமான டீல். ஸோ ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்க. ஒருவேளை அவங்க எங்களை பார்த்துட்டா நீங்க ரெடியா இருக்கணும்ல. நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி அவங்க மீட்டிங் டைமிங் மார்னிங் 11. ஸோ ஒரு 1 hour அவங்கள நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம். ஸோ 12 to 12:10 நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணலைன்னா நீங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துடுங்க. அதுக்கு மேலே டிலே பண்ணால் அவங்கள மிஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. ஓகே ராம், பட் மேக் ஷுவர் ஆஃப் யுவர் சேஃப்டி. அதான் ரொம்ப முக்கியம். டோன்ட் வரி சார். அடுத்த வந்த நிமிடங்கள் அனைத்தும் பரபரப்பாய் கழிய மறுநாள் விடியல் யாருக்கு எப்படி இருக்க போகிறதோ என்ற மனக்கணக்கிட ஆரம்பித்தது. ராமிக்கோ பரணி சாட்சியிடம் அனைத்தையும் கூறி பாதுகாப்பாக இருக்க சொன்னான். காலையில் தானே வந்து அவளை ராம் வீட்டில் விட்டு விடுவதாக கூறினான். ராமும் மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்தான். மகியிடம் கூறவா வேண்டாமா என்ற மனப்போராட்டம் மாலையிலும் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது. அதே யோசனையோடு வீட்டினுள் நுழைய மகியோ, ராம், உங்களுக்கு ஒண்ணுமில்லைல்ல, நான் ஃபோன் பண்ணேன், ஏன் நீங்க எடுக்கவே இல்லை, நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா என அவன் முகத்திலிருந்து கால் வரை ஆராய்ந்தவாறே பதட்டமாய் கூற, இவளிடம் எதையும் கூற வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்தான் ராம். ஏய் குட்டிமா, எனக்கு ஒண்ணும் இல்லடா. என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஃபோன் சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. முதல்ல நீ வா, இப்படி உட்காரு. எப்படி வேர்க்குது பாரு. சில நிமிடங்களில் சற்று அமைதியானவள், இல்ல ராம், ஏனோ மனசே சரியில்லை. ஏதோ ஒரு படபடப்பு. ஆனா எதனாலன்னு தெரியல. ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு மாதிரி மனசு அடிச்சுக்குது. மகி, இப்பெல்லாம் நீ தேவையில்லாம உன்னையே நீ ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிற. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. வா, முதல்ல வந்து படுத்து தூங்கி எழுந்தா எல்லாமே சரியாயிடும் என அவளை சமாதானப்படுத்தி தூங்க வைத்தவனுக்கோ தூக்கம் வர மறுத்தது. அப்படியே அமர்ந்து கட்டிலில் தலையை சாய்த்து கண் மூடினான். நாளைய பொழுது நல்லபடியா இருக்கணும் ஆண்டவா, எல்லா பிரச்சனையும் நாளையோட முடிஞ்சிடணும். மகியை கூட்டிக்கிட்டு இங்கிருந்து போயிடணும். அங்க வேற டாக்டர்ஸ் யாரையாவது காட்டி என் மகிய பழையபடி மாத்தணும் என தனக்குள் தன் நினைவுகளை மூழ்கியிருந்தான். மறுநாள் மகியின் முகமும் சரியில்லை. ஏதோ பேச வருவதும் பின் பேசாமல் இருப்பதுமாய் சுற்றி கொண்டிருந்தாள். நாம் ரெடியாகி கிளம்பிய நேரம் மகி சாட்சிக்கு கொஞ்சம் நேரத்திலே வந்துருவா. எதையும் நினைச்சு கவலைப்படாத. இன்னையோட எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைச்சிரும். தைரியமா இரு, கதவை பூட்டிக்கோ என கூறி அவள் பேச காத்திருக்காமல் சென்று விட்டான். என்ன நடக்க போதோ காத்திருந்து பார்ப்போம்.